ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். கடைசி வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு வெளியில போறாங்க. போயிட்டு வர்ற வழியில எதுக்க குமார் நிக்கிறான். குமார் நேரா அரசி கிட்ட வந்து, ஏய், என்ன திமிர் இருந்தா என் வீட்டு முன்னாடி தாலியை கழட்டி நெஞ்சில எரிஞ்சிட்டு போவ? உனக்கு அவ்வளவு திமிராடி? உங்க அப்பா வந்துட்டா உனக்கு அவ்வளவு திமிரு வந்துருச்சா அப்படின்னு குமாரு அரசி கிட்ட பேசுறான். அரசி ஆத்திரப்பட்ட குமார ஓங்கி அறையிறாங்க. அப்படியே புடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க. டமால்னு கீழே விழுகிறான். ஏய், என்னையவே அடிச்சு கீழே தள்ளுவியா? டேய், உன்னை எப்பவோ அடிச்சு கீழே தள்ளியாச்சுரா. பெரிய ஆளு, மீச, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் வச்சு மிரட்டுனா நீ பெரிய இவனா? இப்ப கூட நீ தாலி கட்டல, இந்த மஞ்ச கயிறை நானா என் கழுத்துல கட்டிக்கிட்டதுன்னு நான் தாண்டா சொன்னேன். உன்னால சொல்ல முடிஞ்சிச்சா? பெரிய ஆம்பளை வீரன் அப்படி இப்படின்னு பேசுற, என்கிட்ட வந்து திமிரு காமிக்கிற, வீரத்தை காட்டுற. நேரம் மத்தவங்க முன்னாடி சொல்றது, உங்க வீட்டுல இருக்கவங்க முன்னாடி சொல்றது சொல்ல முடியல. பாத்தியாடா, உன்னை விட நான் தான் பலசாலி, தைரியசாலி. தைரியமா நானே எங்க அப்பா முன்னாடி சொன்னேன். அன்னைக்கு என்ன சொன்ன? உங்க அப்பா நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவாரு, உன் வீட்டுல ஒரு இளவு விழுகும், பொணம் விழுகும், என்னன்னா பேச்சு பேசின. எங்க அப்பாவையும் காப்பாத்திட்டேன், உன்னையும் அசிங்கப்படுத்திட்டேன். இதை விட ஒரு அசிங்கம் உனக்கு தேவையாடா? நான் இப்போ நிம்மதியா சந்தோஷமா எங்க அப்பா வீட்டுல இருக்கேன். எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாரா? எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன ஏத்துக்கிட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க உன்னை ஏத்துக்கிடுவாங்களா? நாளைக்கே பொண்ணு தேடி போவீங்க. எவனும் உனக்கு பொண்ணு தரமாட்டான். தோ இப்பவே போய் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். என்னை கடத்திட்டு போய் வச்சு என் கல்யாணத்தை நிறுத்தின, என்ன இப்படி அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லி, இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுனா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஜென்மத்துக்கும் வெளில வர முடியாது. உன்னை மட்டும் இல்ல, உனக்கு ஐடியா போட்டு கொடுத்த உங்க அப்பா இருக்காரே சக்திவேல், அந்த ஆளையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு அரசி திட்டுறாங்க. போடா போ, ஓரமா போய் ஒதுங்கி நில்லு அப்படின்னு அரசி அதட்டுறாங்க. குமார அப்படியே போயிடுறான். அரசி வீட்டுக்கு வந்த உடனே சுகன்யா நேரா அரசி கிட்ட வந்து, அரசி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? குமாரி என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை, அவனை நடு ரோட்ல வச்சு அடிச்சு கீழே புடிச்சு தள்ளி இருக்க, அசிங்கமா திட்டி இருக்கிற, இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? என்ன இருந்தாலும் அவன் தாலி கட்டினான்னு சொல்லி தானே அந்த வீட்டுக்குள்ள போய் அவன் கூட வாழ்ந்த, ஒரே வீட்டுல தானே இருந்த, எப்படி உன்னால அவனை இப்படி பேசுறதுக்கு மனசு வந்துச்சு? பாவம் இல்லையா அவன் அப்படின்னு சுகன்யா வக்காலத்து வாங்கிக்கிட்டு அரசி கிட்ட கேக்குறாங்க. அரசி அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. இங்க பாரு அரசி, இதெல்லாம் நல்லாவே இல்ல. நீ எப்படி இருந்தாலும் ஒரு ஆம்பளைய கட்டிட்டு போய் அங்க குடும்பம் நடத்த தானே போற. அவன் கேட்க மாட்டானா? இந்த குமார்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி அவன் வீட்டுல போய் வாழ்ந்தீல அப்படின்னு கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லும் போது அரசி ஓங்கி சுகன்யா கண்ணத்திலே ஒண்ணு வைக்கிறாங்க. இத பாக்குற கோமதி பதறி போயிடுறாங்க. மீனா, ராஜி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஏய், என்ன என்னையவே அடிக்கிற? அவனை எப்படி அடிச்சேன்னு உங்களை சொல்லி காமிக்கிறேன். உங்களை அடிக்கிறதுனா நான் வேற மாதிரி அடிப்பேன் அத்தை. தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் இருக்கு. அந்த லூசு பைய போன் பண்ணான்னு சொல்லி நீங்க தான் என்னை அன்னைக்கு ராத்திரி போய் பாரு, வீட்டுல இருக்க யாருக்கிட்டே சொல்லாதன்னு சொன்னீங்க. நீங்க தான் அவனை லவ் பண்ணுன்னு சொல்லி என்னைய திசைய திருப்பி விட்டீங்க. உங்களுக்கு உங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆகணும்ன்ற நல்ல எண்ணமெல்லாம் கிடையாது. அத நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா வீடு கஷ்டப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்காகத்தானே என்னை இந்த அளவுக்கு கஷ்டத்துக்குள்ள விட்டீங்க. இல்லன்னா அழகு போல அன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கும்ல, எங்க அப்பா அசிங்கப்பட்டிருக்க மாட்டாருல அப்படின்னு அரசி கேக்குறாங்க. கோமதி வேகமா வந்து, என்ன அரசி சொல்ற? நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா, நல்லவங்க நல்லவங்கன்னு நினைச்சு உன் தம்பிக்கு கட்டி வச்சு அவரோட வாழ்க்கையை வீணாக்கிட்ட, நம்ம மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்ததான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே கோமதி ஒரு அடி அடிக்கிறாங்க சுகன்யாவை. நீ எல்லாம் ஒரு நல்ல மனுஷியா? நல்லவன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, காதலுக்கு நாங்க ஒன்னும் எதிரிகள் கிடையாது. ஆனா அவனும் நல்லவன் கிடையாது, எங்க அண்ணன் சக்தி வேலும் நல்லவன் கிடையாது அப்படின்னு கோமதி திட்டுறாங்க. மீனா உள்ள வந்து, அத்தை, இந்த விஷயம் எப்பவோ எனக்கு தெரியும். இந்த சுகன்யாவை அதட்டும் போது சுகன்யா என்னையவே எதிர்த்து பேசிச்சு. சுகன்யா இப்படி எல்லாம் தப்பு பண்ணுதுன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். அரசிய குமார காதலிக்க வச்சதே இந்த சுகன்யா தான். அன்னைக்கு காலேஜ்ல மீட் பண்றதுக்காக அரசிய கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லி திட்டம் போட்டு கூட்டிக்கிட்டு போனது இதுதான். ஆனா வீட்டுல வந்து வேற மாதிரி சொல்லிருச்சு. மாமா என்ன திட்டுனாரு, நானும் அன்னைக்கு சூழ்நிலையை சமாளிக்கலாம்னு சொல்லி இத மாட்டி விடாம அப்படியே விட்டுட்டேன். சுகன்யா ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்க எல்லாம் கிடையாது. பாவம் பழனி சித்தப்பா இது கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு கோமதி கிட்ட மீனாவும் ராஜியும் போட்டு கொடுக்கறாங்க. கோமதி இன்னும் 4 அடி அடிக்கிறாங்க.
ஏண்டி உன் அக்காவை பாத்தியா? அது எவ்வளவு நல்ல பிள்ளை, பாவம். எங்க சக்திவேல் அண்ணனை கட்டிக்கிட்டு அவங்க அம்பட்டு கஷ்டப்படுறாங்க. நீ ராட்சசி மாதிரி வந்து என் தம்பிய இந்த பாடுபடுத்துற அப்படின்னு சுகன்யாவை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்துறாங்க. பழனி சொல்றான், அக்கா இப்பதான்க்கா நீ எனக்கு சாமி மாதிரி தெரியற. இவகிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதான்னு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்க்கா. நான் கல்யாணமே ஆகாம இப்படியே கூட தெரிஞ்சிருப்பேன்க்கா. இவளை கட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு அவ்வளோ கஷ்டம்க்கா அப்படின்னு பழனி புலம்புறாரு. சாரிடா பழனி, நான் உன்னை நம்பாம போயிட்டேன். இவ போட்ட டிராமாவெல்லாம் நம்பி இவ நல்லவ, நீ ஏதோ தப்பு பண்றேன்னு நினைச்சிட்டேன். இப்பெல்லாம் புரியுது குடும்பத்தை கெடுக்கணும்னே வந்திருக்கிறான்னு அப்படின்னு கோமதிக்கு புரியுது. சுகன்யா அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில போறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.